வணக்கம் மக்களே, நான் தான் ஜாக்சன். இன்னும் ஒரு 18 நாள் தான் இருக்கு எஸ்பி கிளர்க் பிலிம்ஸ்க்கு. நம்ம இந்த 18 நாள்ல என்ன பண்ண போறோம் அப்படின்றத யோசிச்சுக்கோங்க. ஏன்னா எஸ்பிஐ வெப்சைட்ல டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, 22 எக்ஸாம் ஆரம்பிக்குதுன்னு சொல்லி. அது மட்டும் இல்லாம பிப்ரவரி 10க்குள்ளேயே பாத்தீங்கன்னா ஹால் டிக்கெட் வரும் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. ஸோ இன்னும் நமக்கு ஒரு 18 நாள் தான் இருக்கு. இந்த 18 நாள் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, டெய்லியுமே ஒரு 2 மார்க் டெஸ்ட் எடுங்க, அதை அனலைசிஸ் பண்ணுங்க, நம்ம என்ன தப்பு பண்றோம் அப்படின்றத பாருங்க. இதை நீங்க செஞ்சீங்கனாலே மட்டுமே போதும். ஏன்னா மார்க் டெஸ்ட்ல நம்ம அப்ரோச் பண்றது தான் ரியல் எக்ஸாம்லையும் வெளிப்பாடா வரும். மார்க் டெஸ்ட்ல அசால்ட்டா சும்மா வீட்டில் படுத்தபடி இல்லை அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இங்கிலீஷ் பிடிக்கலன்னு ஸ்கிப் பண்ணிட்டு போறது, இந்த மாதிரிலாம் இருக்காதீங்க. அப்படியே இங்கே மார்க் டெஸ்ட்டில் எப்படி அட்டன் பண்ணுறீங்களோ அதுதான் ரியல் எக்ஸாம்லேயும் ஃப்ளோ உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ரெண்டு மார்க் டெஸ்ட்டு டெய்லியுமே எடுங்க. அதை அனலைசிஸ் பண்ணி என்ன தப்பு பண்ணுறோன்றதை கரெக்ட் பண்ணிட்டே வாங்க. முக்கியமாக நீங்கள் எக்ஸாம் கிராக் பண்ணணும் எஸ்பிஐ கிளர்க் பிலிம்ஸ் அப்படின்னா செலெக்ஷன் ஆஃப் கொஸ்டினும் அக்யூரசியும் தான் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நீங்கள் மார்க் டெஸ்ட் எடுக்கும் போதே கொஸ்டினை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி டெய்லி நம்ம டமால் 12 மணிக்கு போய்கிட்டு இருக்கோம். அதில் உங்களுக்கு கொஸ்டின் செலெக்ஷன் எப்படின்னு தெரியும், ஒவ்வொரு கொஸ்டினோட அப்ரோச் தெரியும். ஸோ மிஸ் பண்ணாமல் டெய்லியுமே 12 மணிக்கு டமால் அட்டன் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம ராயல் பாஸ் ஆஃபர் போட்டிருக்கோம், அந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. அதை பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தயவுசெய்து இந்த 18 நாள் அசால்ட்டாக இருக்காதீங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன். 2019 நான் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலில் மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு அது என்ன சொல்கிறது அட்வைஸாக ஒரு மென்டார்ஷிப் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இருக்க நாளை வேஸ்ட் பண்ணிட்டு ரிசல்ட் வந்த பிறகு ஃபெயில் ஆகிட்டு ஃபீல் பண்ணுவாங்க. சார் நீங்கள் சொல்லும் போதே கேட்டிருக்கலாம், நான் அப்பயே என் அப்ரோச்சை மாற்றிருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த 18 நாளை நல்லா யூஸ் பண்ணிக்கங்க. சரியா? மிஸ்டேக்ஸ் எல்லாம் ரெக்டிஃபை பண்ணுங்க, அக்யூரசியை மேக்ஸிமம் மெயின்டைன் பண்ண பாருங்க. இங்கிலீஷ்லலாம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா ரீசனிங்லாம் அசால்ட்டாக உங்களுக்கு வந்துடும். சரியா? நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, டமால் கொண்டு போகிறோம். குவான்ஸும் ஓரளவு உங்களால் மேனேஜ் பண்ணிட முடியும். இங்கிலீஷில் கொஞ்சம் அக்யூரசி, ஒரு 99% அக்யூரசி மெயின்டைன் பண்ண பாருங்க. ஏதாவது இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். உங்கள் ஜாக்சன். 10 10 10